அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இதை கபூல் செய்வான். ஆமீன். யா அல்லாஹ், இந்த மௌலூத் மஜ்லிஸ் சிறப்பாக நடத்துவதற்கு அயராது பாடுபட்ட யாக்கத் அலி கான் அம்பலம் அவருடைய குடும்பத்தார்கள் இந்த நிகழ்வை சிக்கந்தர் அம்பலமுடைய வீட்டில் எல்லா வகையான ஏற்பாடு செய்து ரபீல் அவல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுல மோழுது வைக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே சொன்ன ஒரு நபர். அல்லாஹ் தஆலா இந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய சகோதரமார்களுக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பார். வர்க்கத்தை கொடுப்பார். எல்லா வகையான செல்வங்களும் வாரி வாரி வழங்கி அன்பாளிப்பார். நோய் நொடிகள், ஆபத்துகள், பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள், கொடூரமான வீட்டில் உள்ள ஏவல், கபீசு போன்ற கெட்டது எதுவாக இருந்தாலும் யா அல்லாஹ் இந்த மௌலூத் மஜ்லிஸுல் துஆ வர்க்கத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ வர்க்கத்தை கொண்டு கெடுதிகள் அத்தனையும் போக்கி நலமாய்க்கு வரைப்பாய். ஒரு சிறிய அழைப்பு கொடுத்த மாத்திரத்தில் எந்த பிரதிபலிப்பு எதிர்பார்க்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி தருகிற பாக்கியத்தை அவருடைய முபாரக்கான கரங்கள் எங்களுடைய வேலையில் தொட்டு எங்களுக்காக சிறப்பான துஆ செய்யக்கூடியவர்களாக எங்களை அதற்கு தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்கிறார். நபியே, திட்டமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். அபாண்டமான நற்குணம் உங்களுக்கு இருக்குது நபியே என்று சொல்றார். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கதஜாக்கு மினல்லாஹி நூர், திட்டமா ரசூலுல்லாஹ் வந்து நூர். இந்த நூரை ஒரு புறம் வைங்க, நற்குணத்தை ஒரு புறத்துல வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நற்குண ரசூலுல்லாஹ்ட்ட சேர்த்தங்கன்னா அந்த நற்குணம் கண்ணியமாச்சு. நற்குணத்தின் மூலமா ரசூலுல்லாஹ் கண்ணியம் வரல. நற்குணத்துக்கு எப்படி கண்ணியம் வந்துச்சு? வானம், பூமி, நட்சத்திரம், கோலங்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை வஸ்துக்களும் சிறப்பு அடைந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வச்சான். இவங்க எல்லாம் சிறப்பு அடைந்தது யார் மூலமான? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல 313 ரசூல்மார்கள், அவங்களை விட பவர் அதிகம். அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு அடையறதுக்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌராத் வேதம், இன்ஜீல் வேதம், ஜபூர் வேதம், எத்தனையோ அல்லாஹ் தஆலா சுஹுஃபுகள், வேதங்கள் வந்து நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபிமார்களை விட பவர் ரசூல்மார்களுக்கு. ரசூல்மான வேதங்கள் கொடுக்கப்பட்டு அந்த வேதங்கள் எல்லாம் சிறப்பாகுவதற்கு, மகத்துவம் ஆகுவதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுக்கு போறோம், காபாவுக்கு இவ்வளவு சிறப்பு யாருனால? ஜம்ஜம் தண்ணிக்கு யாருனால சிறப்பு? ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல, சஃபா மர்வா மலை, இப்படி என்னென்ன அமல்கள் செய்யறாங்களோ எல்லாம் சிறப்பு, மென்மேலும் சிறப்புக்கு மேல் சிறப்பு அடைஞ்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சிறப்பு அடைஞ்சதே தவிர அதன் மூலமா ரசூலுல்லாஹ்க்கு சிறப்பு அல்ல. மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான நட்புணங்களால் தான் கேட்டதுதான் ஞாபகப்படுத்த. சுபுவுக்கு முன்னரோ பின்னரோ
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்களாம். ஒரு பாட்டி வயதானவர் மேல இருந்து குப்பையை போட்டு வரும், பார்த்து தட்டி விட்டு மீண்டும் போவாங்களாம். அடுத்த நாள் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் இப்படித்தானே வருவாங்க, இந்த குப்பையை போட்டணும் அப்படின்னு குப்பை போட்டு நினைக்கிற தூங்குவாள, நைட்டு தூங்க மாட்டான் அந்த பெண்மணி. அதே போல அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அங்க வரும்போது அவன் தான் குப்பையை ஒருத்தர் ஆகலைன்னா அந்த குப்பையில என்ன வேணா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு ஆகலைன்னு வச்சுக்க, அதுக்கு எப்படியெல்லாம் என்னென்ன பதறிவை என்ன சண்டை பண்றது எப்படி நம்ம பார்க்கலாமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு ஆகல, அப்ப எல்லா வகையான குப்பை அது இருக்கும். குப்பை விழுகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா போகும், குப்பை விழுகும் தலையில, நான் தட்டி விட்டுட்டு போயிருந்தேன், குப்பை விழுகிறது இல்லை, என்னாச்சு? அந்த பெண்மணி, அந்த பாட்டி வயதான பெண்மணி உடம்பு சரியில்லாம படுக்கி ஆயிட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கூலி கொடுத்துட்டா, அந்த கூலி இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அந்த அம்மா போய் தட்டி என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம், யாருமே விசாரிக்கல, நீங்க யாரும் விசாரிக்கல. அது வந்து அம்மாங்க உடம்பு சரியில்லை அழுது. சரி, இப்படி இருந்தா மகனை விட ரொம்ப விசாரிக்கிறீங்க, நீங்க யாரு? நான் ரோட்ல போகும்போது வீதியில போது குப்பையை கொட்டுவீங்கம்மா, அவருதாம்மா நான். இவ்வளவு நல்ல ஒரு மகான் உங்கள் மீது அந்த பாவி நான் குப்பை கொட்டினேன். என்னுடைய இவ்வளவு என்கிட்ட மோசமான துர்க்குணம் துர்ச்செயலும் மன்னிச்சிருக்கேன். கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு அந்த பெண்மணி நான் கலிமா சொல்லி இஸ்லாமானார் என்று வரலாறு நமக்கு சொல்லி சொல்றேன்னா, அந்த பெண்மணி கெட்டவள், துர்க்குணம் உள்ள பெண்மணி, தன் வாழ்நாளில் பாவம் செய்த பெண்மணி. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஒரு படி ஈமான் கொண்ட தொழுகை இபாதத் அல்ல, ரசூலுல்லாஹ் மௌலூது ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ், ஸலவாத் மஜ்லிஸ், நீங்க வாங்க மஜ்லிஸ் ஓதுறோம். இந்த இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராம இருப்பாங்களா? அந்த கெட்ட பெண்ணிடத்துக்கே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இடத்துக்கு எப்படி வராம இருப்பாங்க? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை புரிந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா சய்யதி யா ரசூலல்லாஹி குத் பியதி மலி சிவாக வலா அல்லி இலாஹதி வ அன்த நூருல் ஹுதா ஃபீ குல்லி காயினதி வ அன்த சிர்ருன் நதா யா கைர முதமதி. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கையை நான் பிடித்தால் விட்டு விடுவேன், கையை பிடித்தால் நான் விட்டு விடுவேன். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கையை நீங்கள் பிடியுங்கள். குத் பியதி. யார் படிச்சாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே மௌலூது ஓதிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை பூவா இருக்குதுமா, அதுக்கு உள்ளாத இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்குது. மௌலூது கிதாபில் ஜிப்ரீல் ஓதிய மௌலூது. நம்ம அஸ்ரார் மாத இதழ் ஆசிரியர் இருக்கார்ல, அபூ தாவூத், அல்லாஹ் தஆலா அவருக்கு நீண்ட ஆயுளை, குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ். மௌலூதை பத்தி கூடுமா கூடாதா, கூடுங்கிறதுக்கு யாரெல்லாம் மௌலூது ஓதி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அற்புதகரமான புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அது வேணும்னா நட்டு தட்டி பார்த்து போன்லையே அது நமக்கு கிடைக்கும். சொல்லுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் போட்டிருக்கிறாங்க, மலக்குமார்களுக்கு தலைவெடுத்திருக்கிறாங்க, அப்ப அவங்க போட்டிருக்கிறாங்க, மற்ற சஹாபியை போட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாக ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அந்த படிக்கிறோம்ல, அது அவங்க பாடுனதுதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூது மஜ்லிஸை நீங்க தாதீமுப்படுத்தினார். இப்ப காசு செலவு வந்தா என்னது, கண்ணியப்படுத்தினீர்கள், இஸ்ஸத்துப்படுத்தினீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன பாக்கியம் தெரியுமா?
உங்களுக்கு மௌத்து வருகிற பொழுது கலிமாவோடு மௌத்தாக நசீபு. அந்த நசீபு வேணும்னா நாளிலிருந்து மோடுறதுக்கு வராதுங்க, வாங்கன்னு சொல்றது. வர்றது வராமது அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். ரெண்டாவது, மாஸ்டர் மைதானத்துல ரசூலுல்லா மௌலித் மஜ்லிஸுக்கு போன வந்தாடுதானா உனக்கு கேள்வி இருக்கு, நீ சொர்க்கத்துக்கு போ, பகைரி ஹிசாப், உனக்கு கேள்வி இல்லை. அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும். நம்ம சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டியிட்டு இல்மு படித்த அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு. இன்ஷா அல்லாஹ் தஆலா வருகிற காலங்களில் மௌலித் மஜ்லிஸ்ல நிச்சயம் கலந்து கொள்வோம். நம்மளால முடியல, சூழ்நிலை வீட்டில் வைக்க முடியலன்னா வைக்கிற இடத்துலயாவது கலந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாவையும் அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பெறுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.